அமித்ஷா வரார். நான் போகிறேன், நான் போய் சரி பண்ணுறேன் அப்படின்னு. அமித்ஷா வந்த உடனே இங்கே உட்கார்றாரு. உட்கார்ந்த உடனே அவரோட முதல் பஞ்சாயத்து வந்து நீக்கிறது. அந்த பஞ்சாயத்தை வந்து அவர் நடத்தி முடிச்சுக்கிட்டு நேராக அதில் ஆனந்தன் ஐயாசாமின்னு ஒரு பையன் வரான். அவனை போடணுன்னு குருமூர்த்தி சொல்கிறாரு, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீட்டிங்கெல்லாம் நடத்தி முடிச்சுக்கிட்டு இவர் வெயிட் பண்ணுறாரு. 11:30 மணிக்கு ப்ரெஸ் மீட். தேசிய ஜனநாயக கூட்டணின்னு பேனர் வைக்கிறாங்க ப்ரெஸ் மீட்டில். வச்சுட்டு வெயிட் பண்ணுறாரு. எடப்பாடி சைட்லேருந்து ரெஸ்பான்ஸ் இல்லை. இப்போது இவர் இப்படியே திரும்பி போனார்னா முடிஞ்சு போச்சு. அமித்ஷாவுடைய பர்சனாலிட்டியே முடிஞ்சு போச்சு. டென்ஷன் ஆகிட்டார். டென்ஷனாக என்ன பண்ணுறாரு, நீ வரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அது வரைக்கும் கோர்ட்டு தான் விசாரணையில் இருந்தது, இரட்டை இலை விவகாரம். அந்த விசாரணையை வந்து தேர்தல் கமிஷன் விசாரிக்கலான்னு டெல்லியில் ஸ்டெப்ஸ் எடுத்து அதை மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தேர்தல் கமிஷன் விசாரிக்க ஆரம்பித்த உடனே அந்த தகவல் வந்து எடப்பாடிக்கு வருது. தேர்தல் கமிஷனும் பாஜகவும் வேற வேற அல்ல. தேர்தல் கமிஷன் தான் பாஜக, பாஜக தான் தேர்தல் கமிஷன். அப்போது இவங்க வந்து நம்மளை காலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி என்ன பண்ணுறாரு, தான் வீட்டில் ஆலோசனை கூட்டுறாரு. அப்போ உதயகுமார் முன்னாடி அங்கே போகும்போது முக்குலத்தோர் யாரும் போகல. சிவி சண்முகம், கவுண்டருங்க எல்லாரும் தான் போனாங்க. சிவி சண்முகம் ஒண்டி தான் வன்னியர், பாக்கி எல்லாருமே கவுண்டருங்க. வேலுமணி, எடப்பாடி எல்லாருமே கவுண்டருங்க. அதனால் இந்த முறை முதல்ல ஆலோசனை கூட்டம் சொல்லிவிட்டு உதயகுமாரை கூப்பிட்றாரு. உதயகுமார் வராரு, வேலுமணி வராரு, முனுசாமி வராரு, எல்லாரும் வராங்க. ஆலோசனை கூட்டம் மாதிரி கூட்டுறாங்க. இதுக்கிடையில் அங்கே மூமெண்ட் அங்கே ஸ்டார்ட் ஆன உடனே 11:30, 12:30, 3:30 மணிக்கு அங்கே மூமெண்ட் ஸ்டார்ட் ஆகி ப்ரொசீடிங்ஸ் வந்து எலெக்ஷன் கமிஷனில் நடந்து ரெட்டை இலை அப்படி முடிவுக்கு போகுது அப்படின்ற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வந்த உடனே எடப்பாடி வேறு வழி இல்லாமல் இங்கே வர்றாரு. இதுதான் எடப்பாடி வந்தது. ஒன்று அவரோட பையனோட கேஸு, ரெண்டாவது ரெட்டை இலையை முடக்கி அதை வந்து ஓபிஎஸ் கிட்ட தர மாதிரி விவகாரம். இது என்ன செட்டப்னா அது வேலுமணியும் சேர்ந்த செட்டப் தான்.